பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க பண்ணின அவருடைய மேலான கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அதிகமாய் கிருபையிலே பலப்படும்படி, கிருபையிலே ஸ்திரப்படும்படி, பெருகும்படி அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபிப்போம், தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாத ஆசீர்வாதமாக நாம் தியானிக்கக்கூடியதான கர்த்தருடைய வேத வசனம் என்ன? இந்த வருடத்தின் தலைப்பு வசனத்தை நாம் தியானித்தோம். யோவான் சுவிசேஷத்திலிருந்து என்ன தியானித்தோம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல இப்பொழுது நீங்கள் துக்கமடைந்திருக்கிறீர்கள், ஆனாலும் மறுபடியும் நான் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரப்பப்படும், அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வருடத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை எவராலும் நம்மிடத்திலிருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு மகிமை. அந்த சந்தோஷங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். அதாவது வருடத்தின் துவக்கத்திலே ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் என்னென்ன சந்தோஷம்லாம் தருவார், அது இதெல்லாம் நம்ம இடத்துலேருந்து எடுக்க முடியாதபடி தருவார்னு சொல்லி தியானித்தோம். அந்த சந்தோஷம் என்னென்னு சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். 2வது மாதம் பிப்ரவரி மாதத்திலே நாம் பார்த்தோம் அந்த சந்தோஷம் என்ன, அருமையான ராஜாவின் பங்கு என்று சொல்லி நாம் என்ன செய்தோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பங்கு என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதுதான் சந்தோஷம் என்று பார்த்தோம். இந்த மாதம் நாம் பார்க்கக்கூடியதான வேத வசனம் இது. முதல் வாரத்திலே உங்களுக்கு வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அதை யாராலும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது என்று சொல்லி நாம் பார்ப்போம். வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை. சங்கீதம் 126 3வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். இந்த வாரத்தின் முதல் வாரத்தை வந்திருக்கிறோம் அப்பா. உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம், உங்கள் தயவு எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். உங்களுடைய திருவசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய நாமத்திற்கு சாட்சியாக எங்களை நிறுத்துங்க. இன்றைக்கு எங்களோடு நீர் பேச விரும்புகிற வார்த்தையை ஆண்டவரே அனுப்பி ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குவீராக, குணமாக்குவீராக, ஆசீர்வதித்தருள்வீராக. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை, கனம், துதி அனைத்தும் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தியானித்து வருகிற இப்பொழுது நாம் வாசித்ததான வேத வசனம் என்ன? கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் யார்? உலகத்தில் இருக்கிற பார்க்கலும் உங்களோடு இருக்கிறவர், என்னோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தாலும், உலகத்திலேயே அநேக சாம்ராஜ்யங்களை தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறவர்களாக இருந்தாலும், ஆமென், அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற நாடுகளாக இருந்தாலும், இப்போ ஏற்பட்ட பணக்காரனாய் அதாவது பட்டம் பதவியுடையவளாக இருந்தாலும் எல்லாரும் கீழே தான். ஆண்டவரே மேலானவர், அவரே பெரியவர். சாத்தானை நீங்கள் அநேகர் பெரியவர் என்று நினைக்கிறார்கள். அவன் பெரியவன் அல்ல, அவன் அசுத்தமானவன், அவன் அருவருப்பு, அவன் துன்மார்க்கத்தை நடப்பிக்கிறவன். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய காரியங்களும் எப்படி இருக்கிறது? பெரியவைகளாக இருக்கிறது. அதை யாருக்கு செய்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் செய்கிறார். இந்த மாதம் நாம் தியானிக்கக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தை என்ன? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அதனால் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். என்ன அந்த பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி வாசித்தால், பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷன் விலைக்கு வைக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து தேவனுடைய வார்த்தைக்கு அவன் மீறினபடினால் மனுஷன் சபிக்கப்பட்டு மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டான்.
அவனை பாவமும் சாபமும் தொடர்ந்தது. அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு அவன் நியமிக்கப்பட்டிருந்தான். பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் அது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டபடினால் அவனும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டான். அந்தபடினால் அவனை மரணத்திலிருந்து விடுதலையாக்க யாராலும் முடியாதிருந்தது. அப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே பிறந்தார். அவர் மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி அவர் சுத்திகரிக்கிறார். மனம் திரும்புகிற எப்பேற்பட்ட பாவியினுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவர், அவனை விட்டு அகற்றுகிறவர், அவனை பாவியாக அல்ல அவனை நீதிமானாக மாற்றுகிறவர். அதற்காக தன்னுடைய அனைத்து இரத்தத்தையும் இந்த பூமியிலே அவர் சிந்தியிருக்கிறார். அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ, அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் இந்த நீதிமான்கிற பட்டம் அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தம்முடைய நாமத்திற்கு மகிமை விளங்க பண்ணும்படி கர்த்தராகிய தேவன் அவர் செய்ய விரும்புகிறதான காரியத்தை நமக்குள் நிறைவேற்றுவார். அதனுடைய பெரிய காரியம் என்ன? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற பெரிய காரியம் என்ன? இது உங்களால் உண்டானது அல்ல. வேறும் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கிருபையினாலே சுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. இந்த ரட்சிப்பு யாரும் உங்களுக்கு எனக்கு தர முடியாது. இவைகளாலும் இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் அனுபவித்து விட முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இது யாராலும் தர முடியாது. இது இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு எனக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் இந்த பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். பாவத்தில் அடிமையாயிருந்த நமக்கு, சாபத்தில் அடிமையாயிருந்த நமக்கு, அருவருப்புகளில் அசுத்தத்தில் அடிமையாயிருந்த நமக்கு ஒரு சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். அதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். என்ன? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்தார்? திருப்பினார். அந்த சீயோனின் சிறையிருப்பு திருப்பப்பட்ட பொழுது அவர்களுக்கு இந்த பெரிய காரியம் என்ன செய்துட்டு கிட்டிடுச்சு. இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். அது என்ன? ஆமென், நமக்கு மீட்பை அளித்திருக்கிறார், நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல. எவைகளாலும் ரட்சிப்பை பெற முடியாது. பணத்தினால், பொருளினால், ஆசியினால், ஐஸ்வர்யத்தினால் எந்த காரியத்திலையும் ரட்சிப்பை அடையவே முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அவருடைய இந்த ரட்சிப்பை மனுகுலத்திற்கு கொடுக்கும்படி அவர் தம்முடைய இரத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? சிந்திருக்கிறார். தன்னுடைய சரீரத்தை வாரினால் அடிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய அனைத்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை என்னை மீட்டிருக்கிறார். இந்த சிறையிருப்பு பாவத்திலும் சாபத்திலும் மரணத்திலும் நியமிக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு சிறையிருப்பு என்ன செய்யப்பட்டது? திருப்பப்பட்டது. இது எவைகளால் உண்டாயிற்று? யாராலும் உண்டாக முடியாது. யார் இந்த மனம் திரும்புதலை உங்களுக்கு எனக்கு தர முடியாது. யார் ரட்சிப்பை நமக்கு தர முடியாது. யார் நமக்கு கிருபை தர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தெய்வம், இயேசுவே ஆத்ம நேசர், இயேசுவே ரட்சகர் என்று இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமானால் இது உங்களால் உண்டானது அல்ல, கர்த்தர் நம் மேல் வைத்த கிருபை. அதனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பெரிய கிருபையை நம்மேல் வைத்து இந்த பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உங்களுக்காக எனக்காக. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அவை என்ன? நாம் தன்னுடைய இரத்தத்தினால், நம்முடைய ஜீவனினால் நம்மை என்ன செய்ய முடியாது? மீட்டு கொள்ள முடியாது. ஏனென்றால் மனுஷன் பாவம் செய்து ஏகமா என்ன செய்தார்கள்? கெட்டு போனார்கள். குற்றமற்ற இரத்தம் யாரிடத்திலும் இல்லை, யாரும் நீதிமான் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த மனுக்குலத்தை மீட்கிறதற்கு தன்னுடைய ஜீவனையே தந்தார். இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்திருக்கிறார்? பாவம் செய்த நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், பாவம் செய்த நாம் நரகத்திலே தள்ளப்பட வேண்டியவர்கள்,
பாவம் செய்ய வேண்டிய நாம் அடிக்கப்பட வேண்டியவர்கள், கொல்லப்பட வேண்டியவர்கள். ஆனால் அனைத்தையும் அவர் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களெல்லாம் சுமந்து கொண்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஆனபடினாலே நீங்களும் நானும் ஒரு மகிழ்ச்சியை நாம் 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 உடையவளாக இருக்கணும், ஒரு சந்தோஷத்தை உடையவளாக இருக்க வேண்டும். அது என்ன? தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்து சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷத்தை என் உள்ளத்தில் என்ன செய்தார்? தந்தார். அதுதான் இரட்சணியத்தின் சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியங்களை செய்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார், ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அதுதான் இரட்சணியத்தின் சந்தோஷம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையானது தானியமும் திராட்சம், பொருள், பட்டம், பதவி, ஆஸ்தி, ஐஸ்வர்யம், தங்கம், நகை எதுவுமே அதுக்கு முன்னால் நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருக்கிறது ஏன் என்று நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? பவுல் சொன்னதை, இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆனபடினால் நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற இந்த ஆத்தும மீட்பு உண்டாகும்படி ஜீவனை தந்திருக்கிற இந்த பெரிய காரியங்களின் நிமித்தம் நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ந்து இருக்க வேண்டும். இந்த கிருபையை நீங்களும் நானும் இந்த பெரிய கிருபையுடையவர்களாக மகிழ்ந்திருக்கும்படி, அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி இந்த கிருபை நம்மோடு கூட என்றைக்குமே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த கிருபை நம்மோடு இருக்கிறதற்கு, இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நாம் இழந்து விடாதபடிக்கு நாம் கவனமாக இருக்கிறதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்ன என்று வேதத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? முதலாவது, நாம் கிருபையிலே இன்னும் பலப்பட, ரட்சிப்பிலே பூரணப்பட நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் பாருங்க, 15வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்களின் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. நாம் இன்னும் இந்த பெரிய ரட்சிப்பை இழந்து விடாதபடி இந்த கிருபையிலே நாம் பெருக வேண்டுமானால் அநேகருடைய ஸ்தோத்திரம், நாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவதாக என்ன செய்ய வேண்டும்? அதனால் நல்ல வாயை திறந்து தேவ சமூகத்தில் அதிகமாக என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணு. ஏனென்றால் இந்த ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் கிருபையினால தான் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதினதான நிருபம் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதினதான அந்த நிருபத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தருக்கு மகிமை, 2வது அதிகாரம் வாசிப்போம். 11வது வசனத்தை பாருங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது என்று நாம் என்ன செய்கிறோம்? எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பு. இப்போ ரட்சிப்பு நமக்கு வருகிறதற்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை ஆண்டவர் நம்முடைய கிருபையினால் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று நாம் என்ன செய்கிறோம்? அது அளவே இல்லாத அன்பு, நேசம், இரக்கம், ஆமென் உருக்கம், எல்லாவற்றுக்கும் பேர் தான் என்ன சொல்கிறோம்? கிருபை என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கிருபை உங்கள் மேலே என் மேலே இருக்கிறபடினால் இந்த கிருபையில் நாம் பெருகும்படி என்ன செய்வோம்? அதிகமாக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதிகமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆனால் சிலரோ என்ன செய்கிறார்களாம்? வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் பண்ணாதபடி அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர் என்ன செய்கிறார்கள்? வாசிப்போம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதிலே சொல்லப்பட்டதான வார்த்தையை கவனிங்க. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசித்து பாருங்க. யோனா 2:8வது வசனத்தை பாருங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை என்ன செய்கிறார்கள்? போக்கடிக்கிறார்கள். நானோ துதியின் சத்தத்தோட உமக்கு என்ன செய்வேன்? பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ அருமையான யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் எங்கிருந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? இதை குறித்து நாம் வாசித்து பார்த்தோம்னால் அந்த 2வது அதிகாரம் 1 வசனத்தில் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா
எங்கிருந்து சொல்லுகிறார்? மீனின் வயிற்றிலிருந்து என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் பண்ணினார். மீனின் வயிற்றிலிருந்து துதித்தார். சத்தமிட்டு என்ன செய்தாராம்? உமக்கு பலியிடுவேன் என்று சொன்னார். இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உபத்திரவத்தில் இருக்கிறார், வேதனையில் இருக்கிறார், சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிறார். ஒரு மனுஷனையே விழுங்கி அவனை உயிரோடே தன்னுடைய வயிற்றில் வைக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு மீனுடைய வயிற்றில் இருக்கிறார் என்றால், அந்த மீன் சமுத்திரத்திற்கு வெளியே அல்ல, சமுத்திரத்துக்கு மேலே அல்ல, அது ஆழமான இடங்களிலே வசிக்கக்கூடியது. அப்பேற்பட்டதான ஒரு மீனினுடைய வயிற்றில் அவருடைய வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லும்போது, நான் ஆழத்திலே மரண இருளிலே நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்று சொல்லினதை நான் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்னென்னைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாய் கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொல்லி என்ன செய்தான்? துதித்தான். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், மலைகளுடைய அஸ்திபாரத்தையே பார்த்தான் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்பேற்பட்டதான பூமியின் தாழ்பாள்களை பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஆழமாய் சமுத்திரத்துக்குள் அவன் கொண்டு போகப்பட்டான் அந்த மீனின் வயிற்றிலிருந்து. ஆனாலும் அவன் மரிக்கவில்லை. அந்த நிலைமையிலும் அவன் கர்த்தரை என்ன செய்து கொண்டிருந்தான்? ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தான், துதித்து கொண்டிருந்தான், பலி செலுத்தி கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் மேல் கர்த்தருடைய கிருபை என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை கர்த்தர் அவனுக்கு பெரிய கிருபையினால கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையை அவன் இழந்து போவானானால், ரட்சிப்பை இழந்து போவானானால், அவன் சொன்னது போல அவன் மரித்திருப்பான், அவன் நரகத்திற்கு போயிருப்பான். ஆனால் அவனோ மீட்கப்பட்டான், அவனோ ரட்சிக்கப்பட்டான், அவனோ மீண்டுமாய் தன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட்டான். அவனுடைய வார்த்தையை கேட்ட நினிவே பட்டணத்தார் அனைவரும் ரட்டுடுத்தி கொண்டார்கள், சாம்பலிலே உட்கார்ந்தார்கள், உபவாசித்தார்கள், மனம் திரும்பினார்கள் என்று வேறும் சொல்லுகிறது. ஒரு பட்டணத்தையே மனம் திரும்புகிற ஒரே பிரசங்கத்தினால், பட்டணத்தையே மனம் திரும்ப வைக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் பண்ணினபடினால் கர்த்தருடைய கிருபை அவன் மேலே என்ன செய்துட்டு? பெருகிற்று. பெரிய ரட்சிப்பை அவன் இழந்து போகாமல் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவன் போனாலும் அவன் மறுபடியுமாய் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாய் மாற்றி கொண்டான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் பண்ணின ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு வழி மாறி போயிருக்கிறீங்களா? திசை மாறி போயிருக்கிறீங்களா? வழி அறியாமல் இருக்கிறீங்களா? என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். பூமியின் தாழ்பாள்கள் அண்டையில் போனாலும், மலைகளுடைய அஸ்திபாரத்தில் அண்டையிலே போனாலும், ஆமேன், பாதாளத்தில் நீ படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் உன்னை பிடிக்கும். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நல்ல துதிக்க வேண்டும், துதியின் சத்தத்தோட அவருக்கு பலி செலுத்த வேண்டும். ஆமேன். அந்த பலியிலே கர்த்தர் பிரியம் கொள்ளுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும். ஆமேன். துதி செய்து ஸ்தோத்திரம் பண்ணு கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்குமா. பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினாலும் மகிமைப்படுத்துவேன். கொம்பு மிரிகுளம்புள்ள காலை அறுதியை பார்க்கலாம், அது கர்த்தருக்கு பிரியம் என்று வேறும் சொல்லுகிறது. பிரியத்தை நாம் அடைவோம், செய்வோம், ரட்சிப்பிலே பூரணப்படுவோம், பெரிய கிருபையிலே பெருகுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறீரப்பா. அந்த கிருபையை நாங்கள் இழந்து போகாதபடி, அந்த பெரிய ரட்சிப்பை இழந்து போகாதபடி நாங்கள் கிருபையிலே ஆண்டவரை பெருகும்படியாக, ரட்சிப்பிலே பூரணப்படும்படி எல்லா வேலையிலையும், எல்லா சூழலிலும், எப்பேற்பட்ட நெருக்கத்திலையும், ஆண்டவரே திசையை தெரியாமல் போன இடத்திலையும், ஆண்டவரே குறைகள் குற்றங்கள் இருந்த நேரத்திலையும் அதிகமாய் ஸ்தோத்திர பலியிட்டு ஜெபிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீதை உமக்கு பிரியமானவனாய் உகந்தவனாய் மாற்றின தெய்வம் அல்லவா. அவன் குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னித்து அவனை பரிசுத்தமாக்கின தேவன். இன்றைக்கு எங்களையும் பரிசுத்தமாக்குங்க, ஆசீர்வதிங்க. மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.